ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான செக்குடு ப்ளவுஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸை நம்ம எப்படி போட்டோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தெரியும் நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? இது வந்து பேக் நெக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக நம்ம எப்படி போட்டோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வீடியோ இந்த ப்ளவுஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸில் வந்து அந்த ப்ளவுஸ் அளவுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம். அந்த ட்ரேசிங் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு மேலே வந்து ஒரு ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம். அந்த டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிட்டோம் சாரீ கலரில். சரிங்களா? லைன் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போது ட்ரேசிங் பண்ணோம்ல ஒரு ஃப்ளவர் கொடி மாதிரி டிசைனாக. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் மெயின் நான் ஒரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து அது நடுவில் இருக்கிற ஒரு பூ. அந்த பூவை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பூவை க்ரியேட் பண்ணுறதுக்கு சக்கரா ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பூ தான் வந்து இந்த டிசைனில் வந்து மெயினு. சரிங்களா? இந்த ட்ரேஸ் பண்ண டிசைனில் மெயினு. அந்த பூவை நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு சீக்வென்ஸ் வச்சு ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுறோம் பாருங்கள். எல்லோ கலர் த்ரெட்டில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அதில் சீக்வென்ஸை எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே த்ரெட்டை க்ரியேட் பண்ணுறோம் பாருங்கள். டீட்டெயிலாக இந்த வீடியோ இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃப்ளவர் டிசைன் தான் வந்து இந்த ஒரு ட்ரேசிங்க்கான ஒரு வீடியோ, ட்ரேசிங்க்கான ஒரு மெயினான ஒரு பார்ட்டு. ஸோ அதனால் இந்த ஃப்ளவரை நம்ம ஃபஸ்ட்டு மேக் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். ஒன் பை இதை பண்ணுறோம். ஸோ பிகினர்ஸ்லாம் நான் ஒரு வீடியோன்னு சொல்கிற மாதிரி பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். பார்க்க தான் உங்களுக்கு தெரியும். இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதாவது பிகினர்ஸ்க்கு நல்லா போடுறவங்க இதெல்லாம் ஒரு டிசைனா அப்படின்லாம் கேட்குறவங்களுக்கு கிடையாது. இது பிகினர்ஸ் இப்போ தான் கற்றுக்குறாங்க. நான் சிம்பிளாக டிசைன்ஸ் போட போகிறேன். சிம்பிளாக இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு ஒரு ப்ரைடல் டிசைன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்களாம் வந்து இந்த மாதிரியான டிசைனாக போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு எப்படி போடுறது அப்படின்னு நீங்கள் தாட் ப்ராசஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை மறந்துடுங்க. இதுதான் ஈஸியான ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு இந்த பூவை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி ஒன் பையாக போட்டுக்கலாம். தைரியமாக ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸ். இப்போ தான் நான் கற்றுக்குறேன், இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களாம் எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்க தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியான டிசைன் இது. இந்த டிசைனை போட தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் ரொம்ப ஈஸியாக போடலாம். பிகினர்ஸ் பார்த்துங்க. அவ்வளோதான். பாருங்கள் எப்படி ஸ்டிச் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கான்ஃபிடண்ட்டாக இருந்து நம்ம பண்ணும்போது தான் வந்து ஈஸியாக இருக்கும். எது இருந்தாலும் எந்த டிசைனாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஆரி ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸு. ஃபஸ்ட்டு அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டு போட ஆரம்பிச்சிங்க வச்சிங்களேன், அந்த மாதிரியான ஈஸியான ஒர்க்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி காஸ்ட்லியான ஒர்க் ஆல்சோ இது. நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டிங்கனாலே போதும், நல்ல ரெவின்யூ பார்க்கலாம். இது வந்து இப்போ தான் இது பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரியான ஆரி ஒர்க் ப்ளவுஸு எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்யூச்சரில் எல்லாருமே நார்மலாக வெளியே போகணுன்னாலும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு தான் போவாங்க. ஸோ அதனால் ஆரி ஒர்க் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆயிடுச்சு. இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஆரி ஒர்க் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் சீக்கிரமாக இதை கற்றுக்குங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த செக்குடு பேட்டர்ன் வர்றதுக்காக சென்டரில் ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ சென்டரில் லைன் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த செக்குடு பேட்டர்னை ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ அதுக்காக சென்டராக லைனை க்ரியேட் பண்ணுறோம். இப்போது பாருங்கள், ஸ்கெயில் எடுத்துகிட்டு சென்டராக லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடாக ஒரு லைனை க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? சைடாக க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பக்கம் சென்டர் பார்த்த மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 2 லைனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். ஸோ ஒரு லைன் வந்து கொஞ்சம் லென்த்தாக, இன்னொரு லைன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படி எடுத்தால் இந்த டிசைன் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
சரிங்களா? நல்லாவும் வரும். இந்த டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லா வரும். ஸோ இந்த டிசைனை நாங்கள் இப்படி தான் போட்டிருக்கோம். சரிங்களா? ஒரு சைடு வந்து ஷார்ட்டாகவும் ஒரு சைடு கொஞ்சம் லென்த்தாகவும் போட்டு இப்படி தான் எடுக்கணும். ஸோ எடுத்திங்கன்னா தான் இந்த டிசைன் இப்படி நல்லா நாங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி வரும். ஸோ 2 பக்கமும் நீங்கள் சரிசமமாக போட்டிங்க அப்படின்னா நாங்கள் போட்ட மாதிரி வருமானதெல்லாம் தெரியாது. ஸோ இப்படி போட்டால் தான் அது வந்து நாங்கள் போட்ட டிசைன் மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இப்படி ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஸ்கெயிலோட அளவு கோடு பாருங்கள். இப்போ அந்த பக்கம் போட்டோம்ல அந்த லைனு போட்டால் ஒரு செக்டு பேட்டர்ன் வந்துடுச்சு பாருங்கள் ஈஸியாக. அவ்வளோதான். இதுக்கு நம்ம வந்து நிறைய பேர் இது எப்படிரா போடுறது, இது போட்டால் மாறி மாறி வருது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ அப்படிலாம் கிடையாது. சென்டரில் பாருங்கள் க்ளூ ஒட்டுறோம். எதுக்கு ஒட்டுறோம் அப்படின்னா சென்டரில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வரப்போகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளூ ஒட்டிக்கிறோம். க்ளூ வந்து எப்போவுமே போடும் போது கொஞ்சம் லைட்டாக போடுங்க, ரொம்ப அதிகமாகவும் ப்ளேஸ் பண்ணாதீங்க. ஸோ லைட்டாக போட்டுட்டு இப்போ பாருங்கள் இங்கே போட்டுட்டு இப்போ நம்ம போட்டுட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு போகிறோமா. ஸோ போட்ட உடனே என்ன பண்ணுறோன்னா அதை கொஞ்ச நேரம் அந்த காற்றுல கொஞ்சம் லைட்டாக காயிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது ஈஸியாக ஒட்டிக்கும் பாருங்கள். அதையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை காய விட்டுட்டு அடுத்ததாக நம்ம அந்த பூ போட்டோம்ல, பூ மாதிரி டிசைன்ஸ் போட்டோம்ல, அதுக்கு மேலே வந்து ஒரு லீஃப் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம் பாருங்கள். கட்தானால் எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணுறோம் பாருங்கள். அவ்வளோதான். ஒரு லைன் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். இது நம்ம இந்த ஒரு ஒன்றுமே இல்லைங்க. இந்த நம்ம ட்ரேஸ் பண்ணோம்ல, ட்ரேஸ் பண்ணதில் ஒரு பூ போட்டோம், ஒரு லீஃப் போட்டோம். இப்போது அதுக்கு கீழே இப்போ அடுத்தது பாருங்கள். இது வந்து நம்ம லைன் வந்துடுறதுனால இந்த பூவோட டிசைன் வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டிசைனில் தான் வந்து அது முழுசாக தெரியும் பாருங்கள். நான் காட்டுறேன். இந்த கட்தானால் இப்போது அந்த லீஃப் மாதிரி போட்டுக்கிட்டோமா, அந்த லீஃப் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வர டிசைன்ஸ்லாம் இங்கே இதில் தான் தெரியும். இப்போ நம்ம போட போகிற டிசைனில் தான் தெரியும். வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். பிகினர்ஸ் ஷார்ப்பாக நோட்டீஸ் பண்ணுங்கள். நம்ம சைடாக போடுறோம் பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு இந்த லீஃப் மாதிரி எங்களுக்கு வரல அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு மாதிரி சைடாக நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா தான் இந்த கட்தானால் இந்த லீஃப் மாதிரியான டிசைன்ஸ் இப்படி வரும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு விஷயத்தை எடுத்துங்க. ஒரு கட்தானாவாக சரி, ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டோன் ஒர்க்காக இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோமோ அந்த ஒர்க்கை வந்து இதை வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளவராக முடிக்காமல் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு ஃப்ளவரில் என்னென்ன வருது. இப்போது கட்தானா ஒர்க் வருதுன்னா கட்தானா ஒர்க் வர்றதை லைனாக ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க் வந்ததுன்னா பீட்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடணும். பாருங்கள், அடுத்தது என்ன பண்ணுறோம், கட்தானா ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். கட்தானாவில் கொடி வந்ததா, அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே ஒரு பீடை வச்சு 2 சுகர் பீடை போட்டு 3 சுகர் பீடை போட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காம்பு மாதிரி 3 காம்பு மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு கீழே பாருங்கள், அதுக்கு கீழேயும் ஒரு காம்பு மாதிரி 4 சுகர் பீடை வச்சு போட்டோம். ஒரு ஃப்ளவரு, கட்தானால் ஒரு லீஃபு, 2 சைடு லீஃபு, முன்னாடி 3 காம்பு, அதுக்கப்புறம் கீழே வந்து 2 லீஃப், அதாவது காம்பு ஸ்டெம்ப்பு மாதிரி போட்டு இந்த ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணேன். இதே பேட்டர்ன் தான் அப்படியே லைனாக க்ரியேட் ஆகிட்டே போகும். சரிங்களா? அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா அந்த கொடி டிசைனு அப்படியே வந்துடும். நம்ம முன்னாடி போட்டோம்ல அந்த டிசைன் வந்து அப்படியே வந்துடும். இதுதான். இதை போட்டு நம்ம ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிக்கக்கூடாது. அவ்வளோதாங்க இந்த டிசைனு. இதுதாங்க டிசைனு. இதை போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அவ்வளோதான். போட்டு முடிச்சிட்டிங்களா? எல்லாமே பாருங்கள், அந்த ஒரு ஃப்ளவர் மெயின் பண்ணி தான் நம்ம போட்டோம்ல முன்னாடி த்ரெட்டில், அந்த ஃப்ளவரை மெயின் பண்ணி தான் அது வந்திருக்கு. ஸோ அதையும் போட்டுட்டோம், அதுக்கு மேலே வந்த டிசைன்ஸையும் போட்டுட்டோம். சரிங்களா? போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா புட்டாஸ் வைக்கிறதுக்காக அங்கங்கே டாட்ஸ் வச்சுக்கிறோம். நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கல. டாட்ஸ் வந்து எங்கே வரணும், ஒரு டாட்ஸ் கீழே ஒரு 5 டாட்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த 5 டாட்ஸ் நடுவில் மேலே போடுறீங்க அப்படின்னா மேலே வந்து 5 டாட்ஸ் நடுவுக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சு அதில் ஒரு 4 டாட்ஸு அப்படியே மேலே, அதுக்கு மேலே அந்த கேப்பு. இது நம்ம அப்படி தான் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த மாதிரி தான் போடணும். கீழே லைனாக ஒரு 5 டாட்ஸ் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு சென்டர் பாயிண்ட்டை வச்சு அதுக்கு மேலே இருக்கிற டாட்ஸை போடணும். ஸோ இப்படி போட்டு கிளியர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுக்கு நம்ம அளவு எடுத்துகிட்டு எத்தனை டாட்ஸ் போடுறது, நிறைய பேர் டவுட்ஸ் கேட்பீங்க. டாட்ஸுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் அளவு எடுக்கணும்,
நீங்கள் கண்ணிலேயே பார்த்து அழகாக போடலாம் அதை. நீங்கள் எவ்வளோ டிசைன் நம்ம அதை பார்க்க முடியலையா, நீங்கள் வந்து இதுவில் கூட போட்டுக்கலாம், அளவு எடுத்து கூட போட்டுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. இதை வந்து டாட்ஸ் எப்படி வைக்கிறது அதெல்லாம் வந்து கேள்வியெல்லாம் நீங்கள் யாருமே கேட்கவே கூடாது, ரொம்ப ஈஸியான வேலை இது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டணும்ல, அதை சுற்றி த்ரெட்டில் ஒரு ரிங்கு மாதிரி அதுக்கு மேலே வட்டம் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஒரு ரவுண்டாக அப்படியே க்ரியேட் பண்ணிக்கிறோம். க்ரியேட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜரி த்ரெட்டில் நம்ம ரவுண்டு மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோமா, அதே ஜரி த்ரெட்டில் லைன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இது வந்து கஸ்டமர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு ரொம்ப சிம்பிளான காஸ்ட்டில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளவுஸ் க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால, அவங்களுக்கு கஸ்டமைஸாக நம்ம இதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ரொம்ப இது வந்து நம்ம அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியும், பார்டர்லாம் நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒர்க் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு காஸ்ட் கம்மியாகவும், அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ, திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஒர்க்கு. காஸ்ட் கம்மியாக வேணும், கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு இப்படி கூட க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம், காஸ்ட்டு கம்மியாகவும் கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு கேட்டதுனால இப்படி கொஞ்சம் கிராண்டாக அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக நம்ம போட்டுட்ருக்கோம் பாருங்கள். அவ்வளோதான் லைனு. ஒரு பக்கம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைடாக ஒரு லைனை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஆப்போசிட் சைடில் லைன் போட்டுட்டு போகிறோம். பாருங்கள் ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறோன்னு. நம்ம ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வர ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக போடுவோம்ல, நம்ம இப்போ போட ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து ரொம்ப ஈஸியாகிடும். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போட்டுட்ருக்கோம்னு சொல்லிட்டு. இது நம்ம ஸ்பீடெலாம் எதுவுமே நாங்கள் வைக்கல, இது வந்து நார்மல் ஸ்பீடு தான். இது வந்து எப்போவுமே எப்படி நம்ம போடுறோமோ அது மாதிரி தான் இப்போ போட்டுட்ருக்கோம். பாருங்கள் அதுவே நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறோம். இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் தான். நம்ம எவ்வளோ தூரம் வந்து பிகினர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளோ நம்மளுக்கு ஃபாஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள் ஆல்மோஸ்ட் டிசைன்ஸே முடிச்சிட்டோம். மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுதான் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி செக்டு பேட்டர்னில் எங்களுக்கு ஒரு ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால கஸ்டமருக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இங்கே ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். லைன் க்ரியேட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்களும் சரி, யாரெல்லாம் இப்போ கஸ்டமர் பார்த்துட்ருக்கீங்களும் சரி, எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலியமாக தான் வந்து எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் போய் சேரும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணது மூலிமா நிறைய பேருக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நிறைய பேர் வந்து இதில் வந்து கற்றுப்பாங்க நிறைய விஷயங்களில். பாருங்கள் நடுவில் ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம பண்ணோம்ல, அதில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டுறோம். பாருங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி தான் இது எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா இது நிறைய பேருக்கு இது போய் சேரும். நிறைய பேருக்கு இது போய் சேர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இதனால் பலனடைவாங்க. உங்களுக்கு இது எனக்கு வந்து இது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் யாருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விட்றது மூலியமாகவும் அவங்க இந்த மாதிரியான பிஸ்னஸ் இருக்குது, இது நம்ம கற்றுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கும் கிடைக்கும். அவங்களும் இது மாதிரியான விஷயத்தை தேடி கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை புரியல, நிறைய விஷயம் டவுட் வேணும் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுப்போம். சரிங்களா? பாருங்கள் டிசைன்ஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி தான் எப்படி வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். புட்டாஸும் சரி, புட்டாஸும் லைக் நம்ம கீழே என்ன போட்டோமோ அந்த காம்பு மாதிரி சொன்னல, அதுதான் வந்து புட்டாஸ்லேயும் வந்திருக்கு. இது வந்து பேக் நெக்கு. அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.